இன்வெஸ்ட்மெண்ட் தேடி தொடர்ந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க சஃபாரி ஃபார்ம்ஸ். காஸ்ட் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னோட காஸ்ட் வந்து 99,000% கொடுக்குறோங்க சார். டவுன் த லைன் ஒரு 2 years to 2.5 years பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டபுள் த காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றேன் மினிமம். பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆனைக்கட்டி வந்து ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 6 kilometers. வணக்கம் சார். உங்களை பத்தி சொல்லுங்க, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி சொல்லுங்க. நேம் பாத்தீங்கன்னா ராஜன் சார். கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா சஃபாரி ஃபார்ம்ஸ் வச்சிருக்கோம் சார். ஓகே. இது என்னன்னா இந்த கான்செப்ட் எப்படின்னா சஃபாரி ஃபார்ம்ஸ் வச்சு ஸ்பிரிட் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்றோம். ஓகே. நீங்க அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆப்பிரிக்காவுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இந்த ப்ராஜெக்ட்ல பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். ஓகே. ஸோ ஸ்பிரிட் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார்? ஆக்சுவலி நாங்க ஒரு லாஸ்ட் 3 years பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீம்டு கான்செப்ட்ஸை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு 2 years முன்னாடி பாத்தீங்கன்னா சர்வ அக்ரிகல்ச்சர்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு பால்னிஸ் டைப்ல பண்ணிருந்தோம் சார். அது வந்து இந்தோனேஷியா பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பால்னிஸ் டைப்ல அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருந்தோம். லாஸ்ட் ஒரு 2 years முன்னாடி பாத்தீங்கன்னா செட்டிநாட் ஃபார்ம்ஸ் பண்ணோம். அது வந்து அபவுட் ஆஃப் ஹெரிட்டேஜ்னு சொல்லி உங்களுக்கு செட்டிநாட் ஸ்டைல்ல டெவலப் பண்ணிருந்தோம். ஓகே. இப்போ ஒரு 7-8 months முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து நவக்கரையில் பண்ணிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா கிருஷி ஃபார்ம்ஸ் வச்சு அது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம் சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஒரு 30 acres டெவலப் பண்ணி மேக்ஸிமம் சேலும் முடிஞ்சிருக்குங்க சார். ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 55 acres இந்த லேண்ட் அக்வயர் பண்ணிருக்கோம். ஓகே. இது வந்து டோட்டலா வந்து இதோட கான்செப்ட் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி சஃபாரி ஃபார்ம்ஸ் வச்சு ஸ்பிரிட் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லி நீங்க ஃப்ரண்ட்ல இருந்தே பாத்துட்டு வந்திருப்பீங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல அந்த கேட்டே வந்து அந்த ஆப்பிரிக்கன் கான்செப்ட் பிளெண்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உள்ள என்ட்ரு ஆனோடனே அந்த உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் பண்ணிருப்போம். உள்ள வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கேஃபே பண்ணிருப்போம். அதுல வந்து உங்களுக்கு அது ஆப்பிரிக்கன் கான்செப்ட் தீம் பிளெண்ட் பண்ணிருப்போம். உள்ளே அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சிருப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியர்ல இருந்து ஹிப்போபோட்டமஸ், ரைனோசரஸ் எல்லாமே இந்த ஆப்பிரிக்கன் கான்செப்ட் பிளெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிருப்போம். ஓகே. டோட்டலா எல்லா ரோட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பேவர் பிளாக் ரோட்ஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே நீங்க இந்த வீடியோல டெஃபினட்டா நீங்க ரீச் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 360 degreesமே வந்து உங்களுக்கு இந்த மவுண்டன் வியூ இருக்கும். பாத்திருப்பீங்க. மவுண்டன் வியூ எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து உங்களுக்கு அப்படியே நீங்க அந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா நைட்ல எல்லாம் பார்த்தா மேட்டுப்பாளையமே டோட்டலா தெரியும். இந்த பக்கம் ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா குன்னூர் ஹில்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே. இது எப்படின்னா டோட்டலா இதுல இந்த 55 acres ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 18 acres வந்து நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் சார். இந்த ஃபேஸ் என்ன நாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ், உள்ள வந்து கேஃபே பண்ணிருக்கோம். அதே மாதிரி டோட்டலா உங்களுக்கு பேவர் பிளாக் ரோட்ஸ் ஆல்ரெடி லே பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்ல பாத்தீங்க உள்ளே வந்து ஒரு ஜிம் ரெடி பண்றோங்க சார். ஜிம்னா வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஜிம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னா என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கோமோ எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றப்பே ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் ஃபென்சிங் பண்ணிட்டோம் சார். ஓகே. சோலார் ஃபென்சிங் பண்ணி சோலார் லைட்டிங்ஸும் கொடுத்துருக்கோம். உள்ள வந்து இப்ப இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைட்டிங்ஸ் இப்ப இந்த வீக்ல லைட்டிங்ஸ் ஒர்க் டோட்டலா முடிஞ்சிடும். இது எப்படின்னா ஒரு கஸ்டமரா உள்ள வந்து பார்த்தாருன்னா 100% ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா காஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 25 kilometers ரேடியஸ்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் பண்ணிருக்கோம். இந்த காஸ்ட்டுக்கு எங்கேயுமே இன்னைக்கு பூமியில கொடுக்கவும் முடியாது. இவ்வளவு தீம்டு கான்செப்ட் இவ்வளவு வேல்யூ கிரியேட் பண்ணி ரொம்ப ஜஸ்டிஃபைட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வியூவர்ஸ் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 101% அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேல்யூ பண்ணுவீங்க. நிச்சயமா இதுக்கு வந்து எப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா நாங்க மினிமம் ஃபிராக்மெண்டேஷன் பாத்தீங்கன்னா 50 cents பிரிச்சிருக்கோம். நீங்க வாங்குனீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த கமர்ஷியலாவும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு வில்லா கட்டி ரெண்ட் அவுட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆனைக்கட்டி வந்து ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 6 kilometers. இங்க இருந்து இந்த எஸ்ஆர் ஜங்கிள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. ஆரா ஜங்கிள் ரெசார்ட் அது வந்து ஒரு 4.5 kilometers இருக்கு.
அதே மாதிரி இங்க இருந்து நீங்க வந்து இந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதிமாதியனூர். இங்க இருந்து வெள்ளிங்காடு வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி இங்க இருந்து காரமடையோ இல்ல மேட்டுப்பாளையமோ பெரியநாயக்கம்பாளையமோ எல்லாமே நியர்பை. அக்சஸ் பார்த்தாலும் உங்களுக்கு நீங்க இப்படி கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா தடாகம் ரோடு ஆனைக்கட்டில இருந்து இந்த பக்கம் இதுல ப்ராஜெக்ட் வரலாம். நீங்க இந்த மேட்டுப்பாளையம் ரோடு வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரியநாயக்கம்பாளையத்துல இருந்து வரலாம், இல்ல காரமடையில இருந்து வரலாம். அக்சஸும் வந்து சிட்டில இருந்து எப்படி வந்தாலும் நியர்பை தான். எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸலண்டான ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நீங்க இதை ரீச் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியால பொல்யூஷன் ஃப்ரீ எக்ஸலண்டான என்வாயன்மெண்ட்ல நேச்சரோட உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஸ்டே வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற யாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் 100% சூட்டபிளா இருக்கும். இந்த டெவலப்மெண்ட்ஸும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிளான்டேஷன்ஸும் நாங்களே பண்ணி தரோம். பட் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா இப்போ ஆல்ரெடி இபி கனெக்ஷன் எடுத்துட்டோம், ஆல்ரெடி நாங்களே போர்வெல் போட்டிருக்கோம். பட் நீங்க 50 சென்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா டெஃபினட்டா நீங்களே வந்து ஒரு போர்வெல் போட்டு நீங்க ஒரு வீடு கட்டி உங்களோட ஏரியாவை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்றோம். இதெல்லாம் எதுக்கு மீன் பண்றோம்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்பயே நாங்க கன்சோல் ஆகி இதெல்லாம் ப்ராப்பரா பண்ண போறோம்னு சொல்லி தான் அதை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கஸ்டமர்ஸ் வந்தீங்கன்னா என்ன நாங்க வர்பலா உங்களுக்கு வந்து நாங்க ரீச் பண்ணிருக்கோமோ 100% இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அதனால கஸ்டமர்ஸ் இன்வைட் பண்றோம், வந்து பாருங்க இந்த ப்ராஜெக்ட் ஓவராலா இந்த வீடியோலயே உங்களுக்கு இந்த ஏரியல் வியூவை ரொம்ப எக்ஸலண்டா காட்டுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு ரீச் பண்றோம். இந்த ஏரியல் வியூ இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு மிஸ் பண்ணாம இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும் என்னால அஷ்யூர்டா சொல்ல முடியும். இன்வைட் பண்றோம் கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க சொல்லி. தேங்க்யூ கஸ்டமர்ஸ். ஸோ இப்போ இது ஒரு சின்ன டவுட் சார் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேருக்கு ஷூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எக்ஸாக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்காகவே இது கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னா யாரு எந்த மாதிரியான செக்மெண்ட்டை நீங்க சொல்லுவீங்க? சார் இதுல என்னன்னா இப்ப நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்து நான் செல்லிங் காஸ்ட்டே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னோட காஸ்ட் வந்து 99,000 per cent கொடுக்குறோம் சார். ஓகே 99,000 தான். 99,000 ஒரு சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வாங்க போறது வந்து பாத்தீங்கன்னா 1/2 acre மினிமம் 50 cents பிரிச்சிருக்கோம். அப்ப காஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அரைவ் பண்ணிக்கலாம். அப்ப இது யாரை நாங்க டார்கெட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு வீடு இருக்கும், உங்களுக்கு எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. நாங்க மீன் பண்றது இந்த இடத்துல HNIs மீன் பண்ணி இன்வைட் பண்றோம். அவங்களால வந்து ஓகே எனக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் ஹோம் வேணும், ஒரு ஃபார்ம் ஸ்டே வேணும், இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு நியர்பைல இங்க இருந்து ஊட்டிக்கும் வந்து உங்களுக்கு ரோடு இருக்கு. ஊட்டி ரோடும் வந்து இங்க இருந்து ரொம்ப நியர்பை தான், எல்லாத்துக்குமே அக்சஸும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஸ்டே வேணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்ல வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ற பீப்புள் தான் இன்வைட் பண்றோம். வந்து பார்த்தாங்கன்னா நாங்க என்ன மீன் பண்ணோம், HNIs இந்த சென்ஸ் நீங்க NRIஸும் டெஃபினட்டா நீங்க அப்ராட்ல இருக்கவங்களா இந்த வீடியோ வியூ பண்றவங்க நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% நீங்க மிஸ் பண்ணாம வாங்குவீங்க. அதே மாதிரி லோக்கல்லயே நாங்க மீன் பண்றோம். இந்த HNIs யார் வந்து பார்த்தாலுமே ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் கோட் பண்ணி சேல் பண்றதுனால அடுத்த ஃபேஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த ரீசனபிள் காஸ்ட் கோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கும் கொஞ்சம் லிக்விடேட் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஒரு பிரேக் ஈவன்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால மிஸ் பண்ணாம வந்து பார்க்க சொல்லி இன்வைட் பண்றோம். ஓகே சார். ஓகே, இந்த மாடல் ஹவுஸ் பத்தி சொல்லுங்க சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்றப்பே வந்து உள்ள நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி உள்ள முன்னாடி அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ ஜிம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த வீடு பண்ணிருக்கோம். இது வந்து எங்கேயுமே ஸ்டோன்லாம் வெளியில இருந்து நாங்க எதுவுமே எடுக்கல. அப்ப அந்த அதுவும் வந்து எங்களுக்கு எப்படி பிளெண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கன் கான்செப்டுக்கு பிளெண்ட் பண்ணி அந்த வீடு வந்திருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க அவங்களுக்கு காட்டுங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப ப்ராப்பரா அந்த ஆப்பிரிக்கன் தீம் கான்செப்டுக்கு பிளெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிருக்கோம். இந்த வீடு ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சு. ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தாரு, வந்து பார்த்துட்டு இம்மிடியட்டா அவர் வாங்கிட்டாரு. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே கஸ்டமர் என்கிட்ட 5 பிளாட் வாங்கியிருக்காங்க. வாங்கி அவரு வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்ப நான் இதுல வந்து ஓவராலா ஒரு 85 to 90 யூனிட்ஸ் கொடுக்க போறேன். வாங்குற எல்லாமே பிரீமியம் கஸ்டமர்ஸ். இப்ப என்கிட்ட ஒரே கஸ்டமர் 5 பிளாட் வாங்கியிருக்காருன்னு பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி வேல்யூ பண்ணி தான் வாங்குறாங்க. அடுத்த ஃபேஸ் இமீடியட்டா நாங்க டெவலப் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30 யூனிட்ஸ் கொடுப்போம். அதுக்கு அடுத்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 25 யூனிட்ஸ் கொடுப்போம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 85 to 90 யூனிட்ஸ் கொடுப்போம். எல்லாமே எக்ஸலண்டா டெவலப் பண்ணி கொடுப்போம். அடுத்த ஃபேஸ் தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிப் லைன் கொடுக்க போறோம். உள்ளே ஜிப் லைன் இருக்கும், உள்ளே வந்து ஒரு யோகா சென்டர் இருக்கும். ரொம்ப ப்ராப்பரா டெவலப் பண்றோம்.
அதனால இந்த ப்ராஜெக்ட் யாரெல்லாம் இந்த வியூ பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அட்மையர் பண்ணலாம். என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்க அட்மையர் பண்ணாதான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு எக்ஸ்பெக்டேஷனோட வருவீங்க. 100% அட்மையர் பண்ற மாதிரி இந்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டெஃபினட்டா வந்து பார்க்க சொல்லி கேட்குறேங்க. ஓகே சார், எனக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட் சார். இப்போ இந்த லேண்டோட ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூங்கிறது எந்த அளவுக்கு பூம் என்ன நடக்கும்னு சொல்லிருந்தேங்க சார். இப்போ நாங்க டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கமர்ஷியல் வேல்யூ வந்துடும், ப்ராப்பர்ட்டிக்கும் வேல்யூ வந்துடும். இன்னொரு டவுன் த லைன் ஒரு 2 years to 2.5 years பாத்தீங்கன்னா இது டெஃபினட்டா டபுள் த காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றேன் மினிமம். அதுக்கு மேல இது எப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாரு வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அட்மையர் பண்ணி ரொம்ப விரும்புறாங்க பாத்தீங்களா. இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற எந்த பீப்புளா இருந்தாலுமே இந்த இடத்த வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. வேல்யூ பெரிய லெவல் அப்ரிஷியேட் ஆயிக்கும் சார். இந்த சஃபாரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற நேமும் the spirit of Africa அப்படிங்கிற ஒரு தீமும் எப்படி உங்களுக்கு கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்ப இந்த தமிழ்நாட்டுல யாருமே இந்த சஃபாரி ஃபார்ம்ஸ் கான்செப்ட் யாருமே கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம். அதே ப்ரௌட் டு சே போட்டு என்னன்னா நீங்க வந்து சஃபாரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. நீங்க ஆப்பிரிக்கா போனா இந்த சஃபாரி ரைட் போகலாம். இந்த சஃபாரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மேக்ஸிமம் பீப்புள் தெரிஞ்சிருக்கோம். அது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி தான் நாங்க வந்து இந்த சஃபாரி தீம் வந்து லேண்ட் ஏரியா வந்து அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுங்க. மெயினா வந்து இந்த ப்ராஜெக்ட் திங்க் பண்ணதுக்கு ரீசனு டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த வியூ எல்லாமே தெரியும். அந்த சஃபாரியில நீங்க ஆப்பிரிக்கால போனீங்கன்னா எப்படி ஒரு லேண்ட் ஒரு என்வரன்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு இந்த ஏரியா இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் ஏன் இந்த சஃபாரி கான்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணோம். கரெக்டா நாங்க டெவலப் பண்ண அதுக்கு வந்து 100% பிளெண்ட் ஆகி இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல அஷ்யூர்டா சொல்ல முடியும். நாங்க என்ன கான்செப்ட் விஷுவலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண டெவலப் பண்ண ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இந்த சஃபாரி நேம் வச்சு ஸ்பிரிட் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு வச்சிருந்தோம். அது எல்லாமே நாங்க ஒர்க் பண்ண நாங்க எங்களோட விஷன்ல 100% உள்ள கொண்டு வந்திருக்கோம்னு நம்புறோம். அதே விஷயத்தை நீங்க கஸ்டமர் யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறாங்களோ அவங்க வந்து பார்த்தாங்கன்னா 100% அதை வேல்யூ பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு சிங்கிள்லயும் அது தெரியும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமுமே அந்த ஆப்பிரிக்காவோட டச் வந்து இருக்கு. ஆமா பண்ணிருக்கோம். அது இன்னும் நாங்க எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ப்ராப்ளி இன்னும் ஒரு 15-20 daysல ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஷேப் பண்ணிடுவோம். அப்ப வந்து ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா 100% இந்த கம்பெனில என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களோ அது இருக்குன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட வரவங்க இங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம உட்கார்ந்து கஸ்டமர்ஸ் நம்ம டிசைட் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.